ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு லெவல் ஆஃப் எஜுகேஷன்லையும் எந்த மாதிரியான என்விரான்மெண்டல் அவேர்னஸ் வந்து தரலாம், அதாவது ஒவ்வொரு கிளாஸ்க்கும் எந்த மாதிரியான லெசன்ஸ் வந்து கொடுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பார்க்க போனால் எலிமெண்ட்ரி லெவல், அதாவது 1 to 5th வரைக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான என்விரான்மெண்டல் அவேர்னஸ், அதை பற்றின எஜுகேஷன் நாலேஜ் எப்படி தரலாம்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ 1 to 5th போது அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தைங்க எது ஈஸியாக வந்து அவங்க சின்ன புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மென்டாலிட்டியாக இருக்கும். அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பெருசாக என்விரான்மெண்டல் அப்படின்னாலும் இந்த குழந்தைங்களுக்கு என்னென்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுடைய ஃபிசிக்கல் என்னென்னு சொல்லி கொடுத்தாதான் ஃபஸ்ட் அவங்களை பற்றி அவங்க தெரிஞ்சாலும் அவங்க தான் அப்புறம் வெளியே உள்ள சுற்றுச்சூழல்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க தான் அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸே ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு அவங்களோட உடலமைப்பு, அவங்களுடைய இது, அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வெளியிருந்து என்னென்னாலும் அவங்களுடைய ஃபிசிக்கல் இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. எது இப்போ வந்து நம்ம சுவாசிக்கிறோம், காற்று வேணும், அது மாதிரி மூச்சு இது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது தான் அவனுடைய உடம்பு வந்து இயற்கையோட சார்ந்து இருக்குது. அப்போ இயற்கை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறத அவனுக்கு அந்த சைடு தான் சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சுற்றுச்சூழல் அப்படின்னு வரும்போது என்னென்ன நம்ம சுற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இதனால நம்மளுடைய டே டு டே லைஃபுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஒவ்வொரு நாள் வந்து சொல்லித்தர போகிறோம். இல்லை எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ சிம்பிளாக அவங்க சொல்லித்தர வந்து பொல்யூஷன்ஸ் என்ன சொல்லித்தரணும். இப்போ ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லியுமே ஈஸியாக வந்து பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடியது. அந்த மாதிரிலாம் சொல்லி தருவோம். இதில் வந்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் வந்து ஆக்டிவிட்டியாக பண்ண வைக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஏதாச்சும் வேஸ்டஸ் பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும்போது அவனை ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வேஸ்ட்டாக டஸ்ட்பினில் தான் போடணும் அப்படின்ற நாலேஜ் அவனுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து அதை வந்து அந்த மக்களுக்கு பிளாஸ்டிக்காக தனித்தனியாக போடும்போது அதுக்கப்புறமா தான் செகண்ட் லெவலில் தான் அவங்க கொண்டு போகணும். எதுவும் அந்த டஸ்ட்பினில் தான் நம்ம போடணும். வெளியே போட்டு அது பொல்யூஷன் ஆகும். அதனால் வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் சாப்பிடும் போது ஏதாவதுனா அது வந்து டேமேஜாக இருக்கும். அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான இது நம்ம டஸ்ட்பினில் தான் போடணுங்கிற நாலேஜ் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லி தரணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒவ்வொன்றும் அதோடைய ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன, அதான் நமக்கு என்னென்ன ஆகும் அப்படின்ற வந்து ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த க்ரீன் பாக்ஸ்னால் அது வந்து ரெனியூ பண்ண முடியும், ரெட் பாக்ஸ் தான் ரெனியூ பண்ண முடியாது, அதை வந்து எப்படி செப்பரேட் பண்ணி போடுறது அப்படின்ற வந்து அப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லித்தரேன். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம 1வது 10வது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து எப்படி சுற்றுச்சூழல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது எப்படி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து மரங்கள், விதைகள் அந்த மாதிரி அதை பற்றிலாம் அவங்கக்கிட்ட வந்து குழந்தைகிட்ட வந்து சொல்லித்தரணும். இப்போ நம்ம ஸ்கூலில் இப்போ படிக்கிறோன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன செடியோ மரங்களோ வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைங்களே நட்டு வைக்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த நெகிழிப்பைகளை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோன்னா பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து நெகிழிப்பை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தண்ணியை வந்து அதிக அளவு சேமித்து வைக்கணும். மழைநீர் அந்த மாதிரிலாம், மழைநீர் தொட்டி அந்த மாதிரிலாம் வச்சு சேமித்து வைக்கணும். அப்படி அம்மா அப்பா கிட்டேயே இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சுற்றுச்சூழல் கல்வி வந்து உயர்கல்விகளில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, உயர்கல்வினாலே வந்துட்டு நல்ல மெச்சூர்டான குழந்தைங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ பாடம் சம்மந்தப்பட்டமான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளே பண்ணுற இடிஎக்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி சுயம் கோர்ஸ் இதுலையெல்லாம் வந்துட்டு சுற்றுச்சூழல் கல்வி சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கல்வி கல்லூரிகளில் வந்துட்டு க்ரீன் கேம்பஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கும்போது அந்த சுற்றுச்சூழலில் இங்கேருந்து விஷயம் இருக்கான்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஏற்படுத்த முடியும். பின்ன அதே மாதிரி ஆய்வுகள், பல்வேறு ஆய்வுகளுக்கு தீ அணைப்பு, அதே மாதிரி இந்த நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆய்வுகள் நிறைய பண்ணுறதுனால சுற்றுச்சூழலை பற்றி குழந்தைகள்கிட்ட உயர்கல்வியில் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, பாட சம்பந்தப்பட்டமான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அதிகமாக இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது மூலமாக இந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி ஆய்வுகள், முக்கியமாக ஆய்வுகள், இப்போ இந்த குழந்தைக்கு இது குறித்து இப்போது பொல்யூஷன் நிறைய பொல்யூஷன் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பற்றி ஆய்வுகள் செஞ்சு நீங்கள் உங்களுக்கு ஆசிரியரோட வந்து மாணவர்களிடம் வந்து ஏற்படுத்த முடியும். ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம அவங்க பேரழிவுனா என்னன்னு வந்துட்டு சிலபஸில் வந்துட்டு கொடுக்கணும். பின்ன வந்துட்டு மரம் நடுறது, கலை பயணம் போகிறது, அதாவது பசுமை பயணம் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களை ஈடுபடுத்தும் போது தான் அவங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் மாதிரி இன்வால்வ் கொஞ்சம் மாதிரி அதிகமாகும். பின்ன வந்துட்டு க்ரீன் கேம்பஸ் அவங்களை சுற்றி இருக்கிற இடம் வந்துட்டு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அது மூலமாக தான் அவங்க வெளியே போகும்போது அவங்களும் சுத்தமாக வச்சுக்கணும், மரம் நடணும், இந்த மாதிரி அவங்களே விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமூகத்தில் அவங்களும் முன்மாதிரியே இருக்க முடியும். அது இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல்னால அவங்க வந்துட்டு
இப்போ நம்ம வந்துட்டு எஜுகேஷன் லெவலில் எந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து என்ன மாதிரியான என்விரான்மெண்டல் எஜுகேஷனை தரணுங்கிறத பார்த்தோம். இது ஏன் கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ தான் வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரையும் வந்துட்டு சேவ் பண்ண முடியும். இப்போ அவங்க சொன்னாங்க இந்த க்ரீன் கேம்பஸ் இது பண்ணுறது அப்புறம் வேறு இதெல்லாம் பண்ணும்போது தான் அவன் எதிர்காலத்தில் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் வருங்கால சந்ததிக்கும் வந்துட்டு நம்ம இயற்கையை வந்து பத்திரமா வந்து கொண்டு போகிறதா வந்து எப்படிங்கிறத அவங்க கற்றுக்க முடியும். தேங்க்யூ.